ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈட்டிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 சில்லி பரோட்டா தொட்டுக்க தயிர் வச்சுட்டு கொடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் 2 சில்லி பரோட்டா சாப்பிட்டது இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் ஈட்டிங் சேலஞ்சுக்காக 2 சில்லி பரோட்டா சாப்பிட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் எல்லாம் பிரித்து இலையில் கொட்டிக்கலாம். அப்போ தமிழ் எடுக்க முடியும். நல்லா சுட சுட கொடுத்துக்கிறாங்க. அப்பா கூட ஆரம்பத்தில் நம்ம சாப்பிடலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. அடுத்து 100 கப்பு பார்த்தீங்கன்னா 2 சில்லி பரோட்டா எல்லாம் இலையை கொட்டியாச்சுங்க. தயிர் பச்சடி 2 இருக்குது. ஓகே, வீடியோ சாப்பிடலாமா? 5 4 3 2 1 ஸ்டார்ட். கொஞ்சம் கெட்டியே இருக்குது கடையில். சில்லி பரோட்டா ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேங்க. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை சில்லி பரோட்டாலாம். கொத்து பரோட்டா சாப்பிட்டுக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. 2 சில்லி பரோட்டா சாப்பிட முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுறேன். சூடாக இருக்கிறனால வாயில் ரொம்ப சூடாகுது. நமக்கு சூடாக சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்க. ஆல்ரெடி சில்லி பரோட்டாலே வெங்காயம் இருக்குது, அது இல்லாத தொட்டுக்க தயிர் பச்சடி, அதுலேயும் வெங்காயம். இதுக்கே வயிறு கிச்சனுக்குதே. சாப்பிட்லாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 2வது சில்லி பரோட்டா. நல்லா கெட்டியாக கண்ணாடி முன்னு தான் முழுக்க முடியுது. கொத்து பரோட்டா ஈஸியாக சாப்பிட்லாம். இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக பரோட்டா பெருசாக இருக்குது, அதே சமயத்தில் நல்லா கெட்டியாக இருக்குது. டேஸ்ட்டு கொத்து பரோட்டா டேஸ்ட் சொல்கிறீங்க, இது வேறு மாதிரி இருக்குது. நம்மளுக்கு எப்பவுமே கொத்து பரோட்டா தான் பிடிக்கும். ஆனால் கடையில் சில்லி பரோட்டா இருக்கிறதுனால சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில்லி பரோட்டா சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வாங்கிக்கிறேன். பரோட்டா பீஸோட வெங்காய பீஸ் தான் நிறையா இருக்குது. தயிர் வேறு தீர்ந்து வச்சு எப்படி சொல்லி சாப்பிட்றது? தயிர் பச்சடி ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. சில்லி பரோட்டா அதிகமாக இருக்குது. அதில் வெங்காயம் தான்
மோஸ்ட்லி வெங்காயம் தான் அதிகம். அரிசி எல்லாம் வெங்காயம் தாங்க. இது சில்லி புரோட்டான்னு வைக்கிற போது ஆனியன் புரோட்டான்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு புது பேர், ஆனியன் கல் புரோட்டா. ஏன்னா கல்லாட்டம் இருக்குது புரோட்டாலாம். வயிறு ஃபுல்லாகிடுச்சு, ஆனால் முடியலையே. சாப்பிடலாமா இல்லை அப்படியே வச்சிடலாமா? சாப்பிடலாமா வைக்கலாமா? சாப்பிட்டா பார்ப்போமே என்னதான் நடக்குது. அம்மா முடியல எப்பா. போதுங்க, இது மாதிரி முடியல கேட்டிடுச்சு. அதுதான் சும்மா 2 பீஸ் தான் இருக்குது. இது சாப்பிடாதான் பார்க்க முடியல. டேஸ்ட் வந்து கொஞ்சம் காரம் இருக்குது. அதே சமயத்தில் புரோட்டா வந்து கொஞ்சம் கட்டியே வச்சுக்கிறாங்க. வெங்காயம் அதிகமாக இருக்குது. இதே கொத்து புரோட்டா இருந்தால் 2 சாப்பிடலாம். ஓகே, இன்னைக்கு சில்லி புரோட்டாவில் கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சுட்டா 2 பீஸ் தான் இருக்குதுங்க. வெங்காயம் அதிகமாக இருக்குது, புரோட்டா கொஞ்சம் கட்டியாக இருக்குது, காரம் கொஞ்சம் இருக்குதுங்க சில்லி புரோட்டாவில். மற்றபடி சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் சாப்பிடலாம், நீங்கள் 2லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா அதை பெருசாக இருக்குது புரோட்டாவில். நானே கிட்டத்தட்ட முடிச்சு சாப்பிட்டு பார்த்துக்க இந்த 2 பீஸ் இருக்குது பாருங்க. எனக்கே ரொம்ப முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். குட் பை.